हरे हरे राम 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 हरे हरे. Hare Krishna. I offer my respectful obeisance to all the Vaishnavas, those who are assembled here. So I am very thankful to Radha Krishna Kanya Temple, Penang devotees for giving me an opportunity for my purification, reading Srimad Bhagavatam, discussing with the topics of Lord Rishabhadev. ஸோ இங்கே குழுமி இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவதம் உங்களோட சேர்ந்து படிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் தூய்மை அடைகிறதுக்காக. அதுவும் குறிப்பாக பகவான் ரிஷபதேவருடைய செயல்கள், அவருடைய நடவடிக்கைகள். ஸோ as Krishna said in Bhagavad Gita 4.9, ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜினா. The Lord's birth and his activities are all transcendental. Those who are here very sincerely from the authority as it is, they can never take birth again in this material world. யார் ஒருத்தர் பகவானுடைய செயல்கள், அவரது பிறப்பு இதெல்லாம் உள்ளதுவாறு தெரிஞ்சுக்கிறாங்களோ, உள்ளது உள்ளவாறு, தத்வதக மீன்ஸ் as it is. தத்வதகன்னா உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது. அப்படி தெரிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சரியான குரு பரம்பராலேருந்து வரக்கூடிய பக்தர்கள்ட்டிருந்து கேட்கும்போது, குருமார்கள்ட்டிருந்து கேட்கும்போது என்னாகும், நம்ம இந்த பிறப்பிறப்புலேருந்து விடுபட்டுருவோம். இந்த பிறவி சக்கரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து விடுபட்டுருவோம். ஸோ ஹியர் we can see how Parikshit Maharaj is so eager. He was very eager. He wants to hear about the transcendental pastimes of the Supreme Lord. பரிஷித் மகாராஜுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அவருடைய ஆர்வம் இங்கே நம்ம பார்க்கலாம். எவ்வளோ அழகாக பகவானுடைய தெய்வீகமான லீலைகளை கேட்கணும்னு ஆர்வமாக இருக்கார். He keep on asking questions very humbly. Why the Supreme Lord appeared as son of Devaki? Why the Supreme Lord appeared as Varahamurti and Narsingha-deva? In this way, was very eagerly asking all these questions. அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன் பகவான் தேவிக்கு குழந்தையாக வந்தாங்க, ஏன் அவர் வராக அவதாரம் பண்ணாங்க, ஏன் நரசிங்க அவதாரம் பண்ணாங்க, இது மாதிரி பகவானுடைய ஒரு லீலைகளும் கேட்கல ரொம்ப ஆர்வமாக இருக்கார். ஸோ ஹியர் அவர் பரீட்சித் asking his spiritual master Sukadeva Goswami, "Oh my dear Lord, for those who are completely pure in heart, knowledge is attained by the practice of Bhakti Yoga, and attachment for fruitive activity is completely burned to ashes. For such a people, the power of mystic yoga automatically arises. They do not cause distress. Why then did Rishabhadeva neglect them?" ஒரு பகவானுடைய தூய பக்தருக்கு பக்தி தொண்டை பயிற்சி பண்ணுறதுனாலேயே அவருக்கு முழுமையான ஞானமும் வைராக்கியம் கிடைச்சிரும். அப்படி அவங்க பக்தி தொண்டை பயிற்சி பண்ணுறதுனால அவங்க எந்த பலநோக்கு கர்மத்தையும் எதிர்பார்க்கறது இல்லை. ஏன்னா அந்த பக்தி தொண்டே அவங்களுடைய செயல்வனையெல்லாம் எரித்து சாம்பல் ஆக்கிடும். அதுக்கப்புறம் அந்த பக்தர்கிட்ட எல்லா சித்திகளும் இருக்கும், எல்லா யோக சித்தியும் அந்த பக்தர்கிட்ட இருக்கும். அப்படி இருந்தும் ஏன் ரிஷபதேவர் அதை நிராகரிக்கிறாரு? எதனால் அவர் அதை விரும்பலை? தே டு நாட் காஸ் டிஸ்ட்ரெஸ். இதெல்லாம் வருத்தம் கொடுக்கறது இல்லை. ஆனால் ஏன் ரிஷபதேவர் அதை நிராகரிக்கிறாரு? ஸோ பிரபுபாதை பொருளுரையில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். Prabhupada says in his purport, "A pure devotee is constantly engaged in the service of the Supreme Person of Godhead. Whatever is necessary for the discharge of devotional service is automatically attained. Vasudeve Bhagavati Bhakti Yoga Prayojitaha Janedi Ashu Vairagyam Jnanajatahidu." For devotee, there is no need for going here and there, where I can get knowledge, who will give knowledge. He doesn't want to go for searching knowledge and all. By simply accepting devotional service, by practicing Bhakti Yoga, Bhagavatam says the knowledge and vairagya automatically will come. அதனால் ஒரு பக்தர் ஞானத்தை வளர்த்துக்கணும்னு கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு யார் ஞானம் கொடுப்பா, நான் எங்கே போய் ஞானத்தை வளர்த்துக்குவேன், நான் ஞானத்தை வளர்த்துக்க என்ன பண்ணணும்னு ஒரு பக்தர் கஷ்டப்பட வேண்டாம். அவர் அங்கேயும் ஞானத்தை தேடி இங்கே அங்கேயும் ஓட வேண்டாம். அவர் பக்தி தோண்ட பயிற்சி பண்ணுறதுனாலேயே பாகவதம் சொல்லியிருக்கு, யார் ஒருத்தர் பக்தி தோண்ட பயிற்சி பண்ணுறாங்களோ
அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? Sometimes people will ask, if I come to Krishna consciousness, what I will get? So people will ask sometimes, no, if I practice Krishna consciousness, what I will get? I can, their motivation always some, if I get some material benefit. Generally people are interested in material benefits only. இல்லை பொதுவாக மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் கடவுள்கிட்ட வந்து பக்தி பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும். ஸோ அவங்க என்னது பௌதிகமாக என்ன கிடைக்கும், பௌதிகமாக என்ன கிடைக்கும் தான். பட் இட்ஸ் கிளியர்லி மென்ஷன் that practicing bhakti yoga we can get complete knowledge. What is that complete knowledge? Vasudeva sarvamidhi samahatma sudurlabha. Vasudeva sarvamidhi. The complete knowledge is accepting Krishna as the supreme spirit of Godhead. Vasudeva. Surrendering to what is Vasudeva. Therefore Srimad Bhagavatam started from Om Namo Bhagavate Vasudevaya. So பாருங்க, இந்த ஞானம் எப்போ முழுமை அடையணும்னு சொன்னா, வாசுதேவ சர்வமிதி, பகவான் கிருஷ்ணரே அனைத்துக்கும் ஆதாரம் அப்படின்னு எடுத்துக்கும் போதுதான், பகவான் வாசுதேவனை கிருஷ்ணரை சரணடையும் போதுதான். அதனாலதான் பாகவதம் தொடங்குறதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு தொடங்கி. பாகவதம் ஸ்டார்ட் ஃப்ரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவா. For a jnani, Krishna said in Bhagavad Gita 7.19, for a jnani, if you want purification, you will take several births. Bahunam janmanam ande. If you want to know who is Krishna, who is Vasudev, for a jnani it will take so many births. Bahunam janmanam. Bahunam janmanam ande jnanavan mam prapatyade. For a jnani, even though you are studying so many scriptures, studying all the scriptures, Upanishads and Puranas, for that jnani, he will take so many births to understand who is Krishna, surrender to Vasudeva Krishna. That kind of fortunate soul is very rare, Krishna is saying. Samahatma sudurlabha. But by the mercy of Srila Prabhupada, like practicing bhakti yoga will start from the serving Vasudeva, accepting Krishna as the supreme spirit of Godhead. பாருங்க, ஒரு ஞானி வந்து அவர் வந்து கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பிறவி எடுக்கணும். பற்பல பிறவிகளுக்கு அப்புறம் தான் அவர் சாஸ்திரம்லாம் படிச்சிருந்தாலும், அவர் நிறைய சாஸ்திரம் படிச்சிருந்தாலும், புராணங்கள்லாம் படிச்சிருந்தாலும், ஒரு ஞானி வந்து கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளா அறிந்து கொள்வதற்கு, அவரை சரணாகதி பண்றதுக்கு பல பிறவி எடுக்க வேண்டியது இருக்கும். அப்பேற்பட்ட ஞானி கூட ரொம்ப அரிதானவன், வெரி ரேர், சுதுர்லபா. ஆனா பிரபுபாதுடைய கருணையால நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்த உடனே கிருஷ்ணரோட நாமத்தை சொல்றோம், கிருஷ்ணருக்கு சேவை பகவானுக்கு சேவை பண்றோம், பகவானுக்கு சரணாகதி பண்றோம். So we can clearly see here Ashtanga yoga or bhakti yoga, Ashtanga yoga or jnana yoga. Ashtanga yoga, jnana yoga is the beginning of bhakti yoga. இந்த அஷ்டாங்க யோகா ஞான யோகா எல்லாம் பக்தியில ஆரம்பத்திலே ஆயிடும். For a jnani, he was searching on, reading so many scriptures, and finally he concluded that the supreme God is Brahman. He has no form. And for a yogi, he did several tapasya and get some mystic power. Then finally he reached Paramatma. But for a devotee, all the knowledge is including. By practicing bhakti yoga, you can understand who is Brahman, who is Paramatma. The Supreme Lord is in the future of Brahman and Paramatma. He have a complete knowledge. பார்த்தோம்னா ஒரு ஞானி வந்து சாஸ்திர விசாரணை பண்ணி கடவுளை பிரம்மமா தான் உணர முடியுது. ஒரு யோகி வந்து தவங்களும் விரதங்களும் பண்ணி கடவுளை பரமாத்மாவை தான் உணர முடியுது. ஆனா ஒரு பக்தருக்கு வந்து பூர்ணமான அறிவு கிடைச்சிருது. அவருக்கு தெரியும் பிரம்மமும் பரமாத்மாவும் பகவானுடைய ஒரு அம்சம் தான். அப்படி பிரம்மனோகி பிரதிஷ்டாகம், Krishna said in Bhagavad Gita. I am the source of Brahman, supreme Brahman, and I am in the future of Paramatma. I am only sitting in everyone's heart. Ishvara sarvabodhanam hridesha ardhanajistiti. And Krishna also said, I am the supreme spirit of Godhead. There is no any other truth beyond me. Matta paradaram nanyat kinchid asti dhananjaya. So in this way, Krishna giving clear knowledge. Those who are reading Bhagavad Gita, they can get clear knowledge
Krishna is the source of everything. Krishna is the cause of all cause. Similarly, Lord Chaitanya, so Lord Krishna has appeared in this age of Kali as Lord Chaitanya Mahaprabhu. Lord himself appeared as in the form of devotee. இப்போ கிருஷ்ணா வந்து என்ன பண்ணார், பகவத்கீதை மூலமாக நமக்கு எல்லா பூர்ணமான அறிவு கொடுக்குறார். பிரம்மன்னா என்ன, பரமாத்மா என்ன, இந்த பிரம்மத்துக்கும் அவர் தான் ஆதாரம், பரமாத்மாவுக்கும் அவர் தான் ஆதாரம், அவர் தான் முழுமுதற் கடவுள், அவரை விட உயர்ந்த உண்மை இல்லை, எல்லாமே பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். அதே மாதிரி தான் பகவான் கிருஷ்ணர் எப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் தோன்றினாரோ, சிமிலர்லி லார்ட் சைத்தன்யா அப்பியர்ட் அஸ் பிஃபோர் 500 years பேக். 500 வருஷத்துக்கு முன்னாடி சைத்தன்ய மகாபிரபு அவதார் பண்ணியிருந்தார். But unfortunately, most of the people don't know who is Lord Chaitanya Mahaprabhu. If you are not contacting ISKCON, we are not touch with Srila Prabhupada, we also don't know who is Chaitanya Mahaprabhu. இல்லையா? நிறைய பேருக்கு சைத்தன்ய மகாபிரபு யாருன்னே தெரியாது. நம்ம பிரபுபாதோட இயக்கத்தில் வந்ததுனால, பிரபுபாவுடைய சம்பந்தத்தினால நமக்கு தெரிஞ்சது சைத்தன்ய மகாபிரபு யாரு. Who can reveal the God? Only few devotees can reveal the God. No one can understand who is God, because we are a small brain. In our material knowledge, the small teeny material knowledge, we can't realize God. Therefore, by the blessing of acharyas and blessing of guru, only we can understand who is Krishna, who is God, who is Krishna. பாருங்க, கடவுளை மக்களால் அவ்வளோ சீக்கிரம் உணர முடியாது. ஏன் பொதுவாக கடவுளை உணர முடியாதுன்னா, இந்த பௌதிக அறிவை கொண்டோ அல்லது பௌதிக புலன்களை கொண்டோ உணரக்கூடியவர் அல்ல. கடவுளை யார் காமிக்க முடியும், கடவுளை யார் உணர்த்த முடியும்னா ஆச்சாரியரால் தான் உணர்த்த முடியும், ஆச்சாரியர்களால் தான் காமிக்க முடியும், குருனால தான் காமிக்க முடியும். Therefore, if we want to know about Lord Chaitanya, we have to follow the authorities, we have to follow the previous acharyas, then only we can understand who is Lord Chaitanya. சைதன்ய மகாபிரபு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம ஆச்சாரியர்களை பின்பற்றணும், வைணவர்களை பின்பற்றணும், குருமார்களை பின்பற்றணும். இல்லாட்டி நமக்கு சைதன்ய மகாபிரபு யாருன்னு தெரியாது. So, how we can understand who is Krishna? How we can understand Krishna is Supreme Son of Godhead? How we are understanding? By the mercy of Vyasadeva. So Vyasadeva giving Srimad Bhagavatam, in each and every page, every shloka, Vyasadeva describing pure devotional service. Vyasadeva is promoting Krishna as the Supreme Son of Godhead. The whole Bhagavatam is glorifying Krishna's transcendental activities, and Krishna and his pure devotees reciprocation, and the pure devotees realization. Everything is there in Srimad Bhagavatam. இப்போ வந்து கிருஷ்ணர் தான் நமக்கு முழுமுதற் கடவுள் எப்படி தெரியும்? ஏன் நான் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கணும்? யார் கிருஷ்ணர்? அது வந்து ஆச்சாரியர் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வியாசதேவருக்கு என்ன பண்ணுறாங்க? பாகவதம் மூலமாக கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் ஸ்தாபனம் பண்ணுறார். கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். அப்புறம் கிருஷ்ணரை பற்றிய வர்ணனைகள், அவருடைய தெய்வீகமான குணங்கள்லாம் வியாசர் சொல்லியிருக்கார். அப்புறம் பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றத்தை பற்றி சொல்லியிருக்கார். பக்தருடைய தெய்வீகமான குணம் சொல்லியிருக்கார். அப்போ பாகவதம் முழுவதுமே வந்து பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், பக்தருடைய அனுபவம். The whole Bhagavatam is a realization of Prahlad Maharaj, Bhishma Dev, Dhruv Maharaj, and Ambarish Maharaj, and Bharata Maharaj, Kundi Devi, Rudra, Mahadev, Brahmadev, Narada. Whole Bhagavatam is a realization. How they are how the Lord with reciprocity with devotees, how they are feeling the presence of the Lord in their heart, how they are taking darshan of the Lord. Everything is there in Srimad Bhagavatam. இந்த பாகவதத்தில் அந்த மாதிரி ஒரு தூய பக்தர்களும் அவங்களோட அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. எப்படி அவங்க பகவானை தரிசனம் பண்ணாங்க, எப்படி பகவானுடைய அன்பு பரிமாற்றம் செஞ்சாங்க, எப்படி அவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. Similarly, if you want to know Lord Chaitanya, only by the Acharya's mercy only it will happen. We can understand who is Lord Chaitanya. அது மாதிரி சைதன்ய மகாபிரபு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஆச்சாரியோடைய கருணை தான். So today is so auspicious day. Today is the disappearance day of Vrindavan Das Thakur. இன்னைக்கு வந்து ரொம்ப மங்களகரமான தினம். இன்னைக்கு Vrindavan Das Thakuடைய மறைவு தினம். So Vrindavan Das Thakur is author of Chaitanya Bhagavat. Vrindavan Das Thakur வந்து
சைத்தன்ய பாகவத்துடைய ஆசிரியர். இஸ் டிசேபிள் ஆஃப் நித்யானந்த பிரபு. அவர் நித்யானந்தருடைய சீடர். இஸ் த லாஸ்ட் டிசேபிள் ஆஃப் நித்யானந்த பிரபு. நித்யானந்தருடைய கடைசி சீடர், நித்யானந்த பிரபுவுடைய கடைசி சீடர். ஸோ there is a book, there is one book name is called Gaura Gano Dana Desa Deepika. So author of that book, author is Kavikarna Purna, is the son of Sivananda Sena. Sivananda Sena is very dear close associate of Lord Chaitanya Mahaprabhu. ஒரு புத்தகம் இருக்கு, அந்த சாஸ்திர பேர் வந்து கௌர கனோ தன தேச தீபிகா. அந்த புத்தகத்தை எழுதியவர் வந்து கவிகர்ண பூர்ணான்னு ஒரு ஆச்சாரியர். இந்த கவிகர்ண பூர்ணா வந்து சிவானந்த சேனாவுடைய குழந்தை பையன். இன்னைக்கு ரொம்ப பேரெல்லாம் வரும், குழப்பிக்காதீங்க. பிருந்தாவன் தாசாக்குன்னு சொன்னாங்க, கவிகர்ண பூர்ணான்னு சொல்றாங்க, சிவானந்த சேனான்னு சொல்றாங்க. சிம்பிளி இந்த வெறுமனே சிம்பிளி வி ஹியரிங் த நேம் இட் செல்ஃப் பியூரிஃபைட் ஆல் த ஆச்சாரியஸ் நேம். Simply hearing the holy name of the pure devotee, the holy name of the Lord, it will purify us, whether we are understanding or not. ஐயோ நிறைய பேர் இருக்கே, இதை புரிஞ்சிக்க மனசில் வச்சுக்க முடியலன்னு நினச்சா கூட வெறுமனே இவங்க பேர்களை கேட்டாலே நம்ம தூய்மை அடைவோம். அவ்வளவு தூய பக்தர்கள். பகவானுடைய நாமத்தையும் பக்தருடைய திருநாமத்தையும் கேட்டாலே நம்ம தூய்மை அடைவோம். அதனால ஞாபகம் வச்சுக்க முடியல, எழுதிக்கங்க. So Sivananda Sena is very dear, as close associate of Lord Chaitanya Mahaprabhu. One day Sivananda Sena and his wife got a male child, a small baby. They bring the child to Mahaprabhu to Puri because they were in Bengal. Every year they used to travel to Jagannath Puri taking associate of Lord Chaitanya Mahaprabhu, and they attending Radha festival. Sivananda Sena did a big service. He took all the devotees from Bengal to Puri for taking darshan of Mahaprabhu and Mahaprabhu Association. He spent all the expenditure, arranging rooms for staying and prasadam. And he looked each and every devotee become comfortable. This way he was serving very nicely. He was serving Vaishnava very carefully. சிவானந்த சேனாக்கு வந்து அவருக்கு வைஷ்ணவர் சேவை ரொம்ப பிடிக்கும். அவங்க பெங்காலிருந்து வருஷம் பக்தர்கள்லாம் கூட்டின்னு வருவார், பூரிக்கு யாத்திரை கூட்டின்னு வருவார். இப்போ பக்தர்கள் தங்கிறதுக்கு முழு செலவை ஏற்றுருவார். பக்தர்கள் தங்கிறதுக்கான விடுதிகளில் தங்க வைக்கிறது, பிரசாதம் கொடுக்கறது, இந்த மாதிரி சேவை பண்ணுவார். அப்போ ஒரு முறை அவர் பூரி வரும்போது அவருக்கு குழந்தை பிறந்திருந்தது. He brought the child. அந்த குழந்தைய எடுத்துட்டு he came to Mahaprabhu. He offered the child to lotus feet of Mahaprabhu. அவர் அந்த குழந்தைய எடுத்துன்னு வந்து மகாபிரபு தாமரை பாதத்தை வச்சு ஆசீர்வாதம் பண்ண சொன்னார். The baby little crawled and went nearby the toe of Mahaprabhu, and the child sucked the big toe of Mahaprabhu in his leg, in his lotus feet. The milk arose from the Mahaprabhu's lotus feet, and by the sucking the milk, the child was so fortunate. Mahaprabhu revealed all the pastimes in the Leela, Gaura Leela. Who are the devotees in Krishna Leela taking part in Gaura Leela? He revealed all the devotees, those who they are in Krishna Leela. இந்த குழந்தை வந்து ரொம்ப பாக்கியம் பண்ணியிருந்தது. மகாபிரபு காலில் கட்டை விரலில் வந்து சுவைக்கும் போது அதில் பால் சுரந்தது. அந்த பால் பருகி அந்த குழந்தைக்கு மகாபிரபு எல்லா விதமான ஞானம் கொடுத்தார். எப்படி தெரிஞ்சதுன்னா, இங்கே சைதன்ய மகாபுர் லீலையில் வந்திருக்கிறவங்கள யாரு, இவங்க கிருஷ்ண லீலையில் என்னவா இருந்தாங்கன்னு அந்த புக்கில் எழுதியிருக்காரு. He wrote all the devotees name who they are in Krishna Leela. அந்த கௌர கனோதன தேச தீபிகாவில் வந்து இங்கே இந்த கௌர லீலையில் இருக்கிற பக்தர்கள்லாம் கிருஷ்ண லீலையில் என்னவா இருந்தாங்கன்னு எழுதியிருக்காரு. கிருஷ்ண லீலையில் என்னவா இருந்தாங்க. ஸோ கவிகர்ண பூர்ணா got this blessing from Mahaprabhu. In that book, Kavikarna Purna mentioning who gives Srimad Bhagavatam, Vyasadev has appeared as in Gaura Leela as Vrindavan Das Thakur. Krishna Leela Bhagavatam கொடுத்தவரே ஜெய ஸ்ரீ ராதா கிருஷ்ண கன்னையா கி ஜெய், ஸ்ரீ ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரமய்யா கி ஜெய். ஸ்ரீ பகவான் கிருஷ்ணனுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாகவதத்தில் சொல்லியிருக்கிற வியாசதேவர் மகாபிரபு லீலையில விருந்தாவன் தாஸ் தாக்கூரா வந்திருக்காரு, அவதாரம் பண்ணியிருக்காரு. So therefore, it is clearly mentioned in Shastra, Vrindavan Das Thakur none other than Vyasadev. Vyasadevarum Vrindavan Das Thakur வேற இல்லை. He appeared in the village name is called Mamgachi. Mamgachi is very near to Navadip Dham. Well, when we are going on the way to Navadip Dham, we can see the village name called Mamgachi.
There was a temple is still there. We are all went in while parikrama, doing parikrama. They will bring us to in Vrindavan Das Thakur birthplace, Mamgachi. We went there, parikrama. அந்த மாம்காச்சிங்கிற கிராமம் இன்னைக்கு இருக்கு. This past time what happened 500 years back. Still the place is there. Still the same house and same deity is there. Which the deity was Vrindavan Das Thakur worshipped. Gauranga. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லீலை நடந்து 500 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மாம்காச்சிங்கிற கிராமம் இருக்கு. அங்கே விருந்தாவன் தாஸ் தாக்கூர் தோன்றிய வீடு இருக்கு. அது இப்போ கோவிலாக இருக்கு. அங்கே வந்து அவர் வழிபாடு பண்ண விக்கிரகம் இருக்கு. எவ்ரிதிங் நவ் வி கேன் கோ அண்ட் சி ஸ்டில் தேர். அந்த இடம்லாம் இன்னைக்கும் இருக்கு. ஸோ ஹி இஸ் அ சன் ஆஃப் நாராயணி. நாராயணி இஸ் டாட்டர் ஆஃப் ஸ்ரீவாஸ் தாக்கூராஸ் எல்டர் பிரதர். அவர் வந்து நாராயணிங்கிற அம்மாவுடைய குழந்தை விருந்தாவன் தாஸ் தாக்கூர். இந்த நாராயணி யாருன்னு சொன்னால், நாராயணி வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய சகோதரருடைய பொண்ணு குழந்தை. There are 4 brothers, Srivas, Sripadi, Srinidhi, Srirama. And another one is Sri Nalina Pandit. So, this Narayani is the daughter of Sri Nalina Pandit. So, usually Narayani was staying in Srivas' house. That time she was very small child, 5 or 6 years old child. So, growing in Srivas Thakur house, she got an opportunity every day taking the remnants of what Mahaprabhu, that Maha Prasadam. So every day she got that blessing from Mahaprabhu. So Mahaprabhu regularly coming to Srivas Thakur house. They are doing very nice kirtan. And after that the prasadam was distributed. And the same plate Mahaprabhu took the prasadam, no, Mahaprabhu gave to Narayani. இப்போ இந்த நாராயணி குழந்தை ரொம்ப பாக்கியம் பண்ணியிருந்தாங்க. இந்த நாராயணி குழந்தை வந்து 5-6 வயசு குழந்தை தான் இருக்கும். அவங்க வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டில் தான் வளர்ந்து வந்தாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூரா வந்து 4 சகோதரர், ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, ஸ்ரீவாஸ். அப்புறம் இன்னொரு அண்ணா பையன், பெரியப்பா பையன் கூட இருந்தாங்க. அவர் வந்து ஸ்ரீ நளின பண்டிட். அந்த நளின பண்டிட்டுடைய குழந்தை தான் நாராயணி. நாராயணிக்கு என்ன பாக்கியம்னா, ஸ்ரீவாஸ் தாக்கூரா வீட்டில் தான் மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு அந்த பிரசாதம் இருக்கு இல்லையா, அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பிரசாதம் வந்து நாராயணிக்கு கிடைச்சிது. ஸோ இன் கௌர கர்ணோதன தேச தீபிகா கவிகர் கர்ணபூர்ணா ரிட்டன் noted that who is Sri Narayani, who is mother of Vrindavan Das Thakur, who is Sri Narayani in Krishna Leela. In Krishna Leela, Yashoda Mata has 2 maid servants in her Golok Vrindavan. One servant is named called Ambika, another maid servant is named called Kilimbika. Ambika and Kilimbika, the 2 girls who serving in cowherd girls were assisting Yashoda Amma, Yashoda Maya. And when Yashoda Maya feed Krishna, when the remnants of Krishna's prasadam, and after Krishna took the prasadam, no, the 2 girls, cowherd girls, and Ambika and Kilimbika, every day they got Krishna prasadam in Yashoda mother house. They are so fortunate. The same Ambika and Kilimbika appear in Gaura Leela. One is Malini Devi, Srivas Thakura wife. Another one is Vrindavan Das Thakura mother, Narayani. So how fortunate we are, you know. Just 500 years before all these pastimes are happening. இதில் வந்து இந்த நாராயணி யாருன்னு சொல்லி கௌரகர்ணோதன தேச தீபிகால சொல்லியிருக்காங்க. கவிகர்ண பூர்ணா பகவானுடைய கோலோக விருந்தாவனத்தில் யசோதாமாவுக்கு 2 கோபிகள் சேவை பண்ணுவாங்க. அவங்க சர்வெண்ட், மெயின் சர்வெண்ட், அவங்க சேவை பண்ணுறவங்க. ஒருத்தர் பேர் அம்பிகா, இன்னொன்று பேர் கிளிம்பிகா. இந்த அம்பிகாவும் கிளிம்பிகாவும் யசோதாமாவுக்கு சேவை பண்ணும்போது யசோதாமா என்ன பண்ணுவாங்க, பகவானுக்கு பிரசாதம் ஊட்டிட்டு கிருஷ்ணருக்கு பிரசாதம் ஊட்டுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் மீதி உள்ள மகா பிரசாதம் இந்த ரெண்டு பொண்ணுகளுக்கும் கிடைக்கும். அவங்க தான் ரொம்ப பாக்கியம் பண்ணாங்க. கௌர லீலையில் அவங்க வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய மனைவி மாலினி தேவியாகவும் நாராயணியோடைய விருந்தாவன் தாஸ் தாக்கூருடைய அம்மா நாராயணியாகவும் வந்தாங்க. One day Srivas Thakura was very fearfully praying to Lord Narsinghadev. There was a temple in Srivas Thakura house, Srivas Sangam. Srivas Sangam is very near to Lord Chaitanya's birthplace. Is very near to our ISKCON temple also in Srida Mayapur. The Mayapur, that Parikrama path is the main road, the Ganges Pakam road, Sale, main road. And the ISKCON temple from nearly around 1 kilometer only, 1.5 kilometer only, we can reach Srivas Sangam. Srida Mayapurla Gangai Karila
மகாபிரபு தோன்றிய இடத்துக்கு பக்கத்தில் இஸ்கான் மாயப்பூர் பக்கத்தில் ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது இந்த சிவா சங்கம். எல்லாம் போயிருக்கீங்களா? எனிபடி வெண்டே ரொம்பலாம் போயிருக்கு. நீங்கள் போயிருக்கீங்களா? அது வெண்டே சிவா சங்கம்? நோ நோ, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ அங்கே வந்து அங்கே அந்த சிவா சங்கம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு நாள் அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு நரசிம்மர் விக்கிரகம் இருக்கு. One day that Narasimha deity was worshipable deity of Srivas Thakur. அந்த நரசிம்மர் விக்கிரகத்தை வந்து ஒரு நாள் ரொம்ப பயத்தோட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீவாஸ் தாக்கூர் was very feared and he was offering prayers to Narasimhadev. So deeply offering his prayer. That time Lord Chaitanya appeared. He came to Srivas Sangam, Srivas house. When Mahaprabhu entering his house, Srivas Thakur very sincerely offering his prayers. And Mahaprabhu asked, Srivas, why are you so feared? Why are you afraid? Still I am here. You don't know who am I? Why are you worrying? And Srivas Thakur said, Mahaprabhu, the Kaji was disturbing Nama Sankirtan. So I am fearing if the devotee will, sometime he put devotees in the prison also, or he tried to disturb the devotees, or he is beating them. I don't know what will happen. So the Lord Narasimhadev only will protect us. And Mahaprabhu said, why are you praying? I am here, no. You are not faith on me. அப்போ ஒரு நாள் ஸ்ரீவாஸ் தாக்கூரா என்ன பண்ணாங்க, நரசிம்மர்ட்ட ரொம்ப பக்தியோட பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு, மன உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு அங்கே வராரு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு கேட்கிறார், ஸ்ரீவாஸ் நீ என்ன பிரார்த்தனை பண்ற, ஏன் இப்படி பயந்து இருக்க, என்ன உனக்கு என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூரை சொல்றாரு, எனக்கு இந்த காஜி நினைச்சா பயமா இருக்கு, எங்கேயாவது பக்தர்லாம் சிறையில் போட்டுருவாரோ, அவங்க நாம செய்ய தடை பண்ணிடுவாரோ, ரொம்ப பயமா இருக்கு, என்ன நடக்க போதோ. அப்போ மகாபுரு சொன்னார், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இங்கே இருக்கேனே, நான் இருக்கேன், நீ ஏன் பயந்துக்கிறேன், என் மேல நம்பிக்கை இல்லையா? Then Mahaprabhu said, I want to show you. Just see. I want to tell you first. If the Kaji and his soldiers and his ministers, whomever they will come, even his animals like camel, horse, I will deliver them. I will distribute them holy name. I will encourage them to chant the holy name of Krishna. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. I will distribute the love of God to them. Please believe on me. I will give Krishna prema to even the horse and animals, the animals and camel, each and every one of the Kaji's soldiers, I will give Krishna prema. மகாபுரு சொன்னாரு, அந்த காஜி வரட்டும், அவருடைய மந்திரிங்க வரட்டும், அவங்க குதிரைங்க வரட்டும், ஒட்டகம் வரட்டும், என்னன்னாலும் கொண்டு வரட்டும், நான் அவங்களுக்கு எல்லாரும் நாம ஹரிநாம சொல்ல வச்சு அவங்க எல்லாரையும் சாண்டிங் பண்ண வச்சு கிருஷ்ண பிரேம தந்துடுவேன். உனக்கு மேல் நம்பிக்கை இல்லையா? நீ சந்தேகப்படுறியா? Immediately Mahaprabhu called Narayani. The small girl is playing there. He called Narayani. Narayani, come here. The small girl Narayani is running towards Mahaprabhu, and Mahaprabhu told Narayani, you chant Hare Krishna. Mahaprabhu said, Narayani, you chant Hare Krishna. The little child, the baby, is crying, Krishna, 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 Krishna. She fell on the ground, was rolling on the ground, and she became unconscious. Mahaprabhu, by giving holy name to her, the love of God is awakening from her heart. She simply weeping and crying, and Krishna, Krishna, Krishna. She was unconscious. And immediately Srivas Thakur ran to Mahaprabhu Lotus feet and catch Mahaprabhu Lotus feet. Mahaprabhu, please forgive me. Now I understood who you are. You can deliver entire the world. Or to speak of Kaji and her. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, மகாபிரபு சொல்லிட்டு ஸ்ரீவாஸ் தாக்கூர்கிட்ட, நீ வந்து ஏன் பயந்துக்கிற, காஜியில் யார் வந்தாலும் அவனுக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுத்துடுவேன்னு சொல்லி நீ பார்க்குறியா, உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி அந்த குழந்தைய கூப்பிட்றாரு. நாராயணி அங்கே விளையாடிட்டு இருந்தான். இந்த குழந்தைய கூப்பிட்டு, நாராயணி நீ பகவான் நாமத்தை சொல்லு, ஹரே கிருஷ்ணா சொல்லுன்னா, அந்த குழந்தை கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அழுது தரையில் விழுந்து பேரண்டு அப்படி மயங்கி போயிடும். அது மகாபிரபு அந்த குழந்தைய பார்த்து ஹரே கிருஷ்ணா சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த குழந்தையோட இதயத்தில் பிரேமம் வந்து அப்படியே அந்த பிரேமத்தோடைய வெளிப்பாடுல அது அப்படியே மயங்கி விழுந்துருச்சு. ஸ்ரீவாஸ் தாக்கூரை ஓடி வந்து மகாபுருடைய தாமரை பாதங்களை பற்றிண்டு கண்ணீராலே அபிஷேகம் பண்ணிட்டேன். மகாபுரு இப்போ புரிஞ்சு போயிடுத்து, நான் எதுக்கும் பயத்துக்க வேண்டாம், நீங்கள் இருக்கீங்க, எனக்கு என்ன பயம். ஸோ இன் திஸ் வே Srivas Thakur, now he was
fully convinced with Mahaprabhu with us, no one can disturb Nama Sankirtana. No one can stop the Sankirtana movement. அவர் சொன்னார், மகாபுரு என் கூட இருக்கிறனால எனக்கு எந்த பயம் இல்லை, யாரும் இந்த சங்கீர்த்தனத்தை நிறுத்த முடியாது. So this way every day Mahaprabhu came to Srivas Thakura house and they beautifully chanting and dancing, all the devotees. So every day Mahaprabhu took prasadam and Narayani got that Mahaprasadam. Mahaprabhu. So after some years back, she got married with one devotee, Vaikunta Vipra. From that devotee and Narayani got a child, male child, that is Vrindavan Das Thakur. Mahaprabhu blessed her. By the blessing of Mahaprabhu, she got the great soul in her womb. And by the blessing of Nityananda Prabhu only revealed all the Mahaprabhu pastime to Vrindavan Das Thakur. Without Guru's mercy, Nityananda Prabhu is Adi Guru. Without Guru's mercy, no one can describe the Supreme Personality Lord Mahaprabhu's pastimes. Even Chaitanya Charitamrita also, by the blessing of Nityananda Prabhu only, Krishnadas Kaviraja Goswami written Chaitanya Charitamrita. Because he was very old. Krishnadas Kaviraja Goswami was very old, above 90 years old. He couldn't walk. How? See, nowadays people are very tired, even though they are young. They couldn't walk. Sometimes they feel back pain or neck pain or so many things, no. And what to speak of 60 years old? Then what to speak of 90 years old? 90 years we will live or not, we don't know what will happen. But Krishnadas Kaviraj Goswami was very old. He was 90 years old. One day in his village, one great personality, Meenaketana Ramadas, he was very dear disciple of Nityananda Prabhu, is a very close associate of Nityananda Prabhu. He came to that village. Krishnadas Kaviraj Goswami was very happy to serve him, but his brother was not accepting him because his brother, Krishnadas Kaviraj Goswami brother, is thinking Lord Chaitanya only Supreme Lord, Nityananda he didn't accept Nityananda. So therefore Krishnadas Kaviraj Goswami was feeling very bad and he is crying. He was very sad. Oh, my brother is offending Nityananda's lotus feet. And also is offending the pure Vaishnava Meenaketana Ramadas lotus feet. He couldn't tolerate that. He's a whole day is crying and night he couldn't sleep. In his dream, Nityananda Prabhu appeared. Krishnas, you don't worry about these things. You go to Vrindavan, you have a nice association, Rup Sanatan and Raghunath, and you write Chaitanya Charitamrita. He's blessed, you give blessing to Krishnadas Kaviraj Goswami. இந்த கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரத்தை எழுதினாரு. அப்போ யாராவது சாஸ்திரம் எழுதணும்னு சொன்னால் குருவோடைய கருணை இல்லாமல் நடக்காது. அவர் நித்யானந்தர் தான் ஆதி குரு. அப்போ விருந்தாவன் தாஸ் தாக்குராவுக்கு நித்யானந்தர் கருணை கொடுத்ததுனால தான் விருந்தாவன் தாஸ் தாக்குரா சைத்தன்ய பாகவதம் எழுதினார். அதே போல தான் நித்யானந்த பிரபு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ஆசீர்வாதம் பண்ணதுனால தான் அவர் சைத்தன்ய சரிதாமிரத்தை எழுதினார். ஸோ வித்தவுட் த மெர்சி ஆஃப் நித்யானந்தா no one can understand who is Gauranga. நித்யானந்தோடைய கருணை இல்லைன்னா கௌரங்கருடைய கருணை என்னன்னே நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. கௌரங்கர் யாருன்னே நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அப்போ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவங்க கிராமத்துல ஒரு சமயம் மீனகேதன ராமதாஸ்னு ஒரு பக்தர் வந்தார். அவர் நித்யானந்தோடைய நெருக்கமான சகாக்கள் ஒருவர். அப்போ கிருஷ்ணதாஸ் கவிராஜர் போய் அவருக்கு சேவையெல்லாம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. ஆனால் அவர் சகோதரர் போகவே இல்லை, அவரை புறக்கணிக்கிறார். ஏன்னா அந்த கிருஷ்ணதாஸ் கவிராஜருடைய சகோதரர் மகாபிரபு முழுமுதற் கடவுளா ஏத்துட்டாரு, நித்யானந்தர் ஏத்துக்கல. அதனால நித்யானந்த பிரபு ஏத்துக்காத வரைக்கும் ஒருத்தர் மகாபிரபு புரிஞ்சிக்க முடியாது. ஆனா இப்போ இவருக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அழறாரு, இவர் இப்படி அபராதம் பண்றாரு. நித்யானந்த பிரபு ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சிட்டு இருக்காரு, அவர் முழுமுதற் கடவுள். Nityananda is not an ordinary person, he is the supreme son of God, it is none other than Balaram. But this foolish people, this foolish man, he couldn't understand who is Nityananda. அவருக்கு நித்யானந்தர் யாருன்னு புரியலையே. அது மட்டும் இல்லை, அவருடைய வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணுறாரு. அதனால அவர் அழறாரு. அன்னைக்கு தூங்கவே இல்லை அவர். அப்போ அன்னைக்கு கனவுல நித்யானந்தர் சொன்னார், நீ ஒன்றும் அழாத, நீ விருந்தாவனை போய் அங்கே போய் எழுது சைத்தன்ய சரிதாமிரதம். அங்கே ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி இருக்காங்க, ரகுநாதாஸ் கோஸ்வாமி இருக்காங்க, அவங்களுடைய சங்கத்திலேருந்து நீ சைத்தன்ய சரிதாமிரதம் எழுதுன்னு சொன்ன. பாருங்க, 90 வயசுல அவர் பெங்கால்ல இருந்து விருந்தாவன் போனார். The age of 90, there is no flight and all at the time. There is no flight, we can't book flight.
They can't get a train also, bullet train, and no, nothing else. No metro train, no flight, no bullet. Only by walking or by going, somebody can go the bullock cart or horse riding. And people normally they walking. At the age of 90, he walked through Bengal to Vrindavan. So Bengal is different place. Vrindavan is like thousands of kilometers. It's walking, no, we'll die. Nowadays people are walking 10 minutes later, we die. Oh Prabhu, why are you walking? I can't walk, Prabhu. இல்லையா பாருங்க, அப்போல்லாம் வந்து ஒரு வசதியும் இல்லை. அவர் விருந்தாவனுக்கு நடந்தே போனாங்க அந்த 90 வயசுல. நம்மெல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சின்ன வயசுலயே அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, மூட்டு வலிக்குது, இடுப்பு வலிக்குது, பேக் பெயின் வந்துருச்சுன்னு சொல்கிறோம். அப்புறம் 60 வயசு ஆனாலே எல்லா பாடியில் இருக்கிற ஸ்பாட்ஸும் போயிடுச்சு. அப்புறம் 90 வயசு இருப்பமானே தெரியாது. ஆனால் ஒரு 90 வயசுல அவங்க போனாங்க. You see how Prabhupada was when his old age, at the age of 70 years. Such a powerful acharyas. The age is very number only. The வயசு வந்து வெறும் நம்பர் தான், அவ்வளோதான். தட் இஸ் த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் சோல். இந்த அவங்க ஆன்ம தளத்தில் இருக்காங்க, ஆன்மாவோட செல்ஃப் ரியலைசேஷன் சோல். அப்போ என்னாச்சு, அந்த வயசில் விருந்தாவனில் வந்து he stayed in Radha Kund. If you go to Radha Kund, there was a Bhajan Kutir is there. Krishna's Kaviraj Goswami Bhajan Kutir is there. That the same place he written Chaitanya Charitamrita. அங்கே நம்ம விருந்தாவனில் போனோம்னா ராதா குண்டத்து கரையில் அங்கே கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி பஜன் குட்டீர் இருக்கு. அவர் உட்காந்து சைத்தன்ய சரிதாமிரதம் எழுதின இடம். இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். ஐ எம் நாட் டைம் பாசிங் சேயிங் ஆல் தீஸ் திங்ஸ். இட்ஸ் நாட் டைம் பாஸ். இட்ஸ் ட்ரூ. எவ்ரிதிங் வாட் ஐ எம் ஸ்பீக்கிங் நோ, ஆல் த பிளேஸ் ஆர் ஸ்டில் தேர். எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். சும்மா அப்படி நேரம் போகிறதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஓ பாவம் அப்படி நேரம் போகணுமே, என்ன செய்யுது? நோ, இட்ஸ் ஆல் ட்ரூ. உண்மை சம்பவம். So, in Chaitanya Charitamrita, Krishna's Kaviraj Goswami is mentioning all the early childhood pastime, Mahaprabhu childhood pastime, and his scholarship pastimes, and he's taking sannyas, his marriage ceremony, everything's briefly explained in Chaitanya Bhagavat by Vrindavan Das Thakur. So, therefore, I doesn't want to go briefly there. So, I give a summary of that, and he wrote what Vrindavan Das Thakur gave the service to Krishna's Kaviraj Goswami. He says, what the remnants balance, no, I will continue that. அவர் சொல்றாரு, சைத்தன்ய பாகவதத்தில் விருந்தாவன் தாஸ் தாக்கூரா சைதன்ய மகாபுருடைய குழந்தை பருவ லீலை, அவருடைய பாண்டித்ய லீலை, நிமாய் பண்டிதருடைய லீலை, அப்புறம் அவருடைய சன்னியாச லீலை, அப்புறம் அவருடைய நாம சங்கீத, இதெல்லாம் விரிவாக எழுதியிருக்காரு. அதனால நான் திரும்பி அதை சொல்ல வேணும் இல்லை, அவர் ஆல்ரெடி எல்லாம் எழுதிட்டாரு. நான் ஒரு சுருக்கமாக கொடுத்துட்டு நான் அவருடைய மீதி உள்ள லீலைகளை சொல்கிறேன். விருந்தாவன் தாஸ் தாக்கூர் எனக்கு என்ன சேவை கொடுத்துருக்காரோ அதை நான் கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு அவர் ரொம்ப ஹம்பிளாக ப்ரேயர். He was very humbly praying to Vrindavan Das Thakur lotus feet, because in Chaitanya Bhagavatam, Vrindavan Das Thakur briefly explaining Mahaprabhu early pastimes. In Mahaprabhu's Navadip pastimes, childhood pastimes, all these things are very briefly given by in Chaitanya Bhagavat by Vrindavan Das Thakur. You can see in Chaitanya Charitamrita, is briefly explaining Mahaprabhu's sannyasa pastime. After sannyasa, he came to Puri. What are the pastime happened in Puri and his Antilila. The Antilila was very briefly explaining how Mahaprabhu revealed his separation from Srimati Radharani, the mood of Srimati Radharani, feeling his separation from Krishna. All the pastime is very deeply given in Chaitanya Charitamrita. ஸோ சைத்தன்ய பாகவதத்தில் வந்து மகாபுருடைய ஆரம்ப கால லீலையை அவர் ரொம்ப விவரமாக சொல்லியிருந்தாரு. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மகாபிரபு சன்னியாசத்துக்கு அப்புறம் ஒரு பூரியில் என்னென்ன அற்புதங்களை பண்ணார், எப்படி கிருஷ்ணருடைய பிரிவில் இருந்தார், எப்படி ராதையோடைய பாவத்தை வெளிப்படுத்தினார், அவருடைய லீலைகள்லாம் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கார் கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. So in this way, if you read Chaitanya Bhagavatam and Chaitanya Charitamrita, we can get full pastime, full complete package of Chaitanya Mahaprabhu pastimes. நம்ம சைத்தன்ய பாகவதம் சைத்தன்ய சரிதாமிரதம் படித்தோன்னு சொன்னால் மகாபுருடைய முழு லீலைகளும் நமக்கு வெளியே வந்துடும், தெரிஞ்சிடும். அவர் குழந்தையில் என்ன நிலையில பண்ணாரு, நிமாய் பண்டிதர் என்ன நிலையில பண்ணாரு. When Krishna in Vrindavan, how Krishna did pastime in Vrindavan, how Krishna did pastime in Madura. Similarly, Mahaprabhu did all his childhood pastimes in Navadip Dham. Like his childhood, how Krishna did all his childhood pastime in Yamuna, bank of the river Yamuna. Similarly, Mahaprabhu did all his childhood pastime in the bank of river Ganga.
and how Krishna and Balaram came to Mathura at the age of 12 or something, and he killed Kovalepida, and he walking on the Mathura street. No, that all the pastimes are deeply explained in Bhagavatam 10th canto. Similarly, Vrindavan Das Thakur written how Chaitanya Mahaprabhu's scholarly pastimes. He was like a Nimai Pandit, is a proud scholar. He was roaming here and there in Navadip Dham. How he defeated all the Brahmins and Pandit. He is a crushed jewel of Pandit. It's a crushed jewel of knowledge. ஸோ நிமா எப்படி கிருஷ்ணர் விருந்தாவனில் குழந்தை லீலையெல்லாம் பண்ணாரோ பாகவதத்தை சொல்லியிருக்கு இல்லையா. அப்புறம் பாகவதம் 10ஆம் ஸ்கந்தத்தில் எப்படி கிருஷ்ணர் மதுரையில் குவளையப்படை யானையெல்லாம் கொண்டுட்டு அப்படியே கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவோட தெருவில் நடந்து வந்தாங்க. அந்த மாதிரி சைத்தன்ய பாகவதத்தில் விருந்தாவன் தாஸ் தாக்கூர் எப்படி மகாபிரபு குழந்தை பருவ லீலை பண்ணாரு, எப்படி அவர் நிமாய் பண்டிதரா ஒரு மிடுக்கான காம்பீரமான ஒரு பிராமணரா நவதீபத்தில் வளம் வந்தாரு. அவரை தர்க்கத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது. வெரி வெல் ஸ்காலர், பயங்கரமான பண்டிட். ஒரு ஸ்காலர், ஒரு பண்டிதர் ஒரு முன்னாடி நிற்க முடியாது. And after that, Vrindavan Das Thakur is glorifying how Mahaprabhu gave his scholarly pastimes and started his Sankirtana movement. And after that, how he delivered Jagai in Madai, how he delivered Chankasi, all these pastimes are briefly explaining in Chaitanya Bhagavad. Chaitanya Bhagavathil Vrindavan Das Thakur எப்படி மகாபிரபு குழந்தை பருவ லீலையெல்லாம் ரொம்ப அழகா பண்ணினார். அதுக்கப்புறம் நிமாய் பண்டிதர் எப்படி ஒரு பாண்டித்யமுள்ள பிராமணரா அந்த நவதீபத்தில் வளம் வந்தார். அதுக்கப்புறம் எப்படி அவர் சங்கீர்த்த லீலையை தொடங்கினார். அப்புறம் ஜெகாய் மதா எப்படி விடுவிச்சாரு, அவர் சான்காசிக்கு எப்படி கருணை கொடுத்தாருங்கிறத விவரமா சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he gave the book name is Chaitanya Mangal. Vrindavan Das Thakur gave his book name is Chaitanya Mangal. Later another one, Acharya Lochan Das Thakur, he also gave his book name of Chaitanya Mangal. So there is two Chaitanya Mangal, and devotee will confuse which one is Chaitanya Mangal. So therefore Vrindavan Thakur changed his title as Chaitanya Mangal into Chaitanya Bhagavat. ரெண்டு சைத்தன்ய மங்கலம் இருந்தது. லோச்சன் தாஸ் தாக்கூரும் சைத்தன்ய மங்கல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. பிருந்தாவன் தாஸ் தாக்கூரும் சைத்தன்ய மங்கலம்னு எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், தன்னுடைய விளக்கத்துக்கு அவர் அந்த புத்தகத்துக்கு சைத்தன்ய பாகவதன்னு பேர் வச்சார். ஸோ இன் திஸ் வே ஒன்லி ஆச்சாரியாஸ் கேன் ரிவீல் who is Supreme Lord, how the Lord is so merciful, what are the pastimes he did, how we can understand. So only acharyas can reveal, no one can reveal except acharyas. பாருங்க, பகவானுடைய லீலைகளோ அவங்க நாம ரூப குணாதிசயங்களை ஆச்சாரியர் தான் வெளிப்படுத்த முடியும். So we are so fortunate we are in following Gaudiya Vaishnava Sampradaya because so many acharyas giving wonderful explanations. Bhakti Siddhanta Saraswati Thakur, Bhakti Vinod Thakur and Srila Prabhupada. So by the mercy of Srila Prabhupada only we can understand who is Lord Chaitanya Mahaprabhu, because Prabhupada is following previous acharya. In the mood of Vrindavan Das Thakur, Prabhupada is describing how Chaitanya Mahaprabhu pastime is very beautifully giving his commentary on Chaitanya Charitamrita. And Bhakti Siddhanta Maharaj gave commentary on Chaitanya Bhagavatam. So Prabhupada have a lot of services. He had a lot of desire. He wanted to translate so many books and he wanted to give commentary on. But Prabhupada was mainly focusing on preaching activities, traveling all over the world. So Prabhupada mainly give Bhagavad Gita, Srimad Bhagavatam and Chaitanya Charitamrita, main commentary. Very beautiful, no? By the mercy of Srila Prabhupada only we can understand Lord Chaitanya Mahaprabhu and his blessing. So today we have to offer our prayers to Vrindavan Das Thakur. Oh Acharya, please give your blessings. You can only give Krishna to us. Krishna se tomara, Krishna dide paro, tomara sakati ache. Ami to kangala, Krishna Krishna bole, tai tava pache pache. Oh Vaishnava Thakura, Krishna is yours. Krishna is your property. Krishna is belong to you. You can only give Krishna. So therefore I am running behind you. Please give Krishna, please give Krishna, please give Krishna. Yeah, வைஷ்ணவரால மட்டும்தான் கிருஷ்ணரை கொடுக்க முடியும். ஏன்னா வைஷ்ணவர் கிருஷ்ணருக்கு சொந்தம், கிருஷ்ணர் வைஷ்ணவருக்கு சொந்தமானவங்க. அவங்க கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க வைணவர்கள், அவங்க தான் கிருஷ்ணரை தர முடியும். அதனால பக்தி வினோத் தாக்கூர் என்ன பாடுறாரு, நம்ம வைஷ்ணவர் பின்னாடி ஓடணுமா, கிருஷ்ணரை கொடுங்க கிருஷ்ணாவை கொடுங்க. நம்ம குருமார்கள் பின்னாடியும்
வைணவர்கள் பின்னாடி ஓடணும், எனக்கு கிருஷ்ணாவை கொடுங்க, எனக்கு கிருஷ்ணாவை கொடுங்க. ஏன்னா அவங்க தான் கிருஷ்ணரை கொடுக்க முடியும். இப்போ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு யார் கொடுக்க முடியும்? குருமார்கள் தான் கொடுக்க முடியும், பிரபுபாதர் தான் கொடுக்க முடியும், முந்தைய ஆச்சாரியர் தான் கொடுக்க முடியும். அதனால எனக்கு மகாபிரபுடைய லீலைகள் எனக்கு ஈர்ப்பு ஏற்படணும், மகாபிரபுவோடைய கருணை எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வைணவர்களை பின்தொடர்ந்து பின்னாடி ஓடணும், வைணவர் பின்னாடி ஓடணும். Only Vaishnavas and Gurus and Acharyas only can give Chaitanya Mahaprabhu. But if we want Chaitanya Mahaprabhu blessing, we have to take the blessing from the Parampara, from Guru and Acharyas. So today we offer our humble prayers to the lotus feet of Vrindavan Das Thakura and Srila Prabhupada and Guru Maharaj. Please kindly give your drop of mercy. Kripa Bindu Diya Koroye Dasi. Yogyada vichare kichunagi. I have no any qualification. Yogyada vichare kichunagi pai pamara karuna sara. Amitu kanga tava karuna na hoibe kantiya prana nara kibara. Oh spiritual master, I have no any qualification. I am simply surrendering on your lotus feet. Please give your mercy in a drop, one drop of your mercy. That is enough for me. If there is no, then there is no meaning of my livelihood. I am simply weep and cry and dry myself. I will die. That's all. So அது மாதிரி நம்ம குருமார்களுடைய கருணையும் குருவோடைய கருணையும் பிரபுபாவுடைய கருணையும் நம்பிதான் இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட எந்த ஒரு தகுதியும் கிடையாது. யோக்கியாதா விச்சாரே கிச்சு நகி, ஒரு தகுதியும் கிடையாது நமக்கு. அவங்க கருணையை மட்டும்தான் நம்பி இருக்கோம். அதனால அவங்க கருணையை நம்பி இருக்கணும். ஒருவேளை அவங்க கருணை இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையே அர்த்தம் இல்லை, நம்ம இந்த உடலை விட்டுற வேண்டியதான். But there is a hope. We have a hope. Definitely Prabhupada will bless us, Guru will, their blessings and their blessings always there. So we have to simply follow them, holding their hand, following the lotus feet, then they will be delivered. அதனால அவங்க கருணை இருக்கு, நம்ம அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க பாதையை அவங்க பின்னாடி நடந்து போனோம்னு சொன்னா நம்ம இதை பிறப்பு சக்கரத்துக்கு விடுபட்டலாம். जय श्री वृंदावन दास ठाकुर त्रिभा महोत्सव की जय, श्रील प्रभुपाद की जय, गौर प्रेमानंद। हरे कृष्ण।